வெல்கம் டு அதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈஸியான ஆனால் ரொம்ப டேஸ்டான ஒரு மஷ்ரூம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது பூரி, சப்பாத்தி, புலாவ் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான ஒரு காம்பினேஷன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனாக உங்கள் மெயிலை தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. அதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு போட்டுக்கோங்க. இதோட ஒரு 4 பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து 3 பெரியவங்க தாராளமாக வச்சு சாப்பிட்லாம். இது ஒரு நாள் ஃபுல்லாக வெளியில் வச்சாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். இதில் 3 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன். நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடும். நல்லா செவக்க வதங்கணும். பாருங்கள், வதங்கிருச்சு. இப்போது 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கிறேன். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் போட்டுக்கிறேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அதையும் போட்டுக்கிறேன். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் சிம்லே வச்சு பண்ணுங்கள், இல்லைன்னா நம்ம மசாலாலாம் போட்ட உடனே தீஞ்சு போயிடும். இதோட 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்து போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெஜிடபிள் புலாவ், சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் டிஷ். இப்போது இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுருக்கங்க. விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. 5 நிமிஷம் அப்படி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் தீயை கூட்டிக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போது நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ங்க, உங்களுக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நறுக்கி போட்டுக்கலாம். 2ஆகவோ 4ஆகவோ நறுக்கி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது திருப்பி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், மஷ்ரூம் வந்து தண்ணி விட்டுருக்கு. நீங்கள் முதல்ல தண்ணி ஊற்றினீங்கன்னா மஷ்ரூம் சொதன்னு ஆகிடும். பார்த்திங்களா, அது இப்போ தண்ணி விட்டுருக்கு இல்லையா? இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மஷ்ரூம் வந்து வளர்கிற குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நல்ல ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு பொருளுங்க. அதனால் அடிக்கடி அதை சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இதோட உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். மொத்தமே ஒரு 1/4 மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். இதில் நறுக்குன மல்லித்தழையை போட்டுக்கோங்க. இப்போது திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு இல்லையா? அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்ப ஈஸியான டேஸ்டான மஷ்ரூம் மசாலா ரெடி. சப்பாத்தி, பூரி, நான், வெஜிடபிள் புலாவ், ஜீரா ரைஸ் அந்த மாதிரி மசாலா வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள்.